எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுப்ராஜ் ஃப்ரம் கேசவலட்சுமி டெக்னிக்கல் சர்வீசஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் கான்செப்ட்ஸ். எல்லாருக்குமே நம்ம வந்து மாஸ் ப்ரொடக்ஷனு இல்லைனா கண்ட்ரோல் பிளானை படி வந்து ப்ரோட்டோடைப்பு, ப்ரீ லான்ச், மாஸ் ப்ரொடக்ஷன் அந்த தான் வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ மேனுஃபேக்சரிங் கான்செப்ட்ஸை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் பிளான் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ப்ளஸ் இந்த மேனுஃபேக்சரிங் கான்செப்ட் 6 கான்செப்ட்ஸ் இருக்கு. அந்த 6 கான்செப்டுக்குள்ள மொத்த மேனுஃபேக்சரிங் கான்செப்ட்ஸும் அடங்கும். அது என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து ஜாப் ப்ரொடக்ஷன். ஸோ ஜாப் ப்ரொடக்ஷன் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் கான்செப்டை பொறுத்தளவு யூனிக்கான ரிக்குவயர்மெண்ட். அதுக்கு நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்மளோட யூனிஃபார்ம்ஸ் சொல்லலாம். ஸோ எம்ப்ளாயோட யூனிஃபார்ம், கம்பெனி யூனிஃபார்ம் எப்படி இருக்கும், இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் யூனிஃபார்ம் எப்படி இருக்கும்னா யூனிக்கான கலரு, யூனிக்கான வந்து லோகோ, ஸோ யூனிக்கான ரிக்குவயர்மெண்ட்ஸு, கலரு லோகோ இல்லாமல் யூனிக் ரிக்குவயர்மெண்ட்ஸு வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாப் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் தான். நம்ம இதை வந்து ப்ரோட்டோடைப்போட கம்பேர் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ப்ரொடக்ஷன். பேட்ச் ப்ரொடக்ஷன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பல்காக வந்து நம்ம பேட்சாக ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ நார்மலாக வந்து அவுட் ஆஃப் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புக்ஸ் மேனுஃபேக்சரிங், இப்போ ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பல்க் மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு 50 crore to 100 crore புக்ஸ் வந்து ஒரு பர் இயருக்கு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க, பிரிண்டிங் பண்ணுவாங்க. இந்த பிரிண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைம் பிரிண்டிங்காக தான் இருக்கும். மேபி மார்ச் டு ஏப்ரல் அந்த செக்மெண்ட்டில் தான் புக் பிரிண்டிங்ஸ் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புக் பிரிண்டிங்ஸே இருக்காது 1 year கிட்ட. ஸோ பேட்ச் ப்ரொடக்ஷன் அப்படின்னா ஒரு மாஸ் வால்யூம் அப்படின்னா நம்ம புக் பிரிண்டிங் எக்ஸாம்பிளாக சொல்லணும். இதே இது இண்டஸ்ட்ரியில் நம்ம பார்க்குறப்ப ப்ரீ லான்ச்சுக்கு உண்டான பைலட் லாட் ப்ரொடக்ஷன் அதை வந்து நம்ம வந்து பேட்ச் ப்ரொடக்ஷனாக எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த பேட்ச் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 99% 100% கூட பண்ண மாட்டோம். ஏன்னா ப்ரீ லான்ச்சுக்கு அப்புறம் டைரெக்டாகவே மாஸ் ப்ரொடக்ஷன் போயிடுவோம். ஸோ ப்ரீ லான்ச்சை நம்ம வந்து இந்த பேட்ச் ப்ரொடக்ஷனோட எடுத்துக்கலாம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ப்ரொடக்ஷன். அஸ் யூஸ்வல் மாஸ் ப்ரொடக்ஷனை பற்றி உங்களுக்கு தனியாக சொல்லணும்னு இல்லை, இருந்தாலும் ரொட்டீனாக நம்ம டெய்லி தேவைகளை, கஸ்டமரோட தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான குவான்டிட்டியை டெய்லியோ இல்லை வீக்லியோ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து மாஸ் ப்ரொடக்ஷன். மேபி அது வந்து ஜிட் பேசிஸாக கூட இருக்கலாம். ஜிட்னா ஜஸ்ட் இன் டைமு, கஸ்டமர் நம்மளுக்கு நியரபுளாக லொக்கேட் ஆகியிருக்காங்க அப்படின்னா ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் 2 hour ஸ்டாக் மட்டும்தான் கஸ்டமர் எல்லாம் ரிட்டைன் பண்ணுவாங்க. ஸோ பேலன்ஸ் வந்து எவ்ரி 2 hour நம்ம டிஸ்பேச் அனுப்பிச்சிக்கிட்டே இருப்போம். அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜிட் பேசிஸ் பண்ணுவோம். ஜிட் பேசிஸில் ஸ்டாக் வந்து நம்ம மூவ் பண்ணுவோம். இதுவும் வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் சப்ளை தான் சொல்லுவோம். ஏன்னா எப்போ வந்து ஸ்டாக் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும் அப்போ அந்த ஸ்டாக் ஃபில்லிங் ஆக்டிவிட்டீஸாக தான் வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன். ஸோ கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னா நீங்கள் எந்த செக்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் வந்து மேபி நம்மளால் கரெக்டான செக்மெண்ட் சொல்ல முடியாது. பட் ஆனால் ஃபுட் ப்ரொடக்ஷன் அதை வந்து கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் ஃபுட் ப்ரொடக்ஷனை வந்து கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் சொல்கிறோன்னா அதை விளைவிக்கிறதுலேருந்து அதை வந்து உணவாக கன்வெர்ட் பண்ணுற வரைக்கும் 24/7 ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அது வந்து கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன்லேயே வரும். இல்லை கம்பெனியில் நாங்கள் வந்து கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், 24/7 ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட கம்பெனியை 1 week நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறோன்னா பாசிபிள். பட் ஆனால் இந்த ஃபுட் ப்ராடக்ட் நம்ம பண்ணுறது, ரெகுலராக நம்மளுக்கு தேவையான உணவை தயாரிக்கும் முறை, இது எல்லாமே நம்ம ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா டெஃபினட்டாக இது வந்து இம்பாசிபிள். ஒரு மனிதன் உயிர் வாழ தேவையான ப்ராடக்ட் எங்கே பண்ணுறாங்களோ அதுதான் வந்து கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன். இதை நம்ம ஃபேக்ட்ரியில் நம்ம சொல்லுவோம், என்னதான் இருந்தாலும் 24/7 லைன் ரன் பண்ணுறோம் அப்படின்னா அது இல்லாமல் இருக்கவே முடியாது. ஸோ அதை நம்ம கண்டினியூஸ் ப்ரொடக்ஷனாக எடுத்துக்கிட்டா கூட பட் ஆனால் அதை ஸ்டாப் பண்ணால் நம்மளுக்கு பெருசாக இம்பேக்ட் வராது. ஸோ நீங்கள் அந்த ஃபுட் ப்ராடக்டை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் 24/7. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லீன் மேனுஃபேக்சரிங், லீன் ப்ரொடக்ஷன். ஸோ லீன் மேனுஃபேக்சரிங் கான்செப்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எந்த ஒரு வேஸ்ட்டும் இல்லாமல் நீங்கள் மேனுஃபேக்சரிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் லீன் மேனுஃபேக்சரிங் நம்ம சொல்லுவோம். இன்னொரு கான்செப்ட் கம்மியான இன்புட் கொடுத்து அதிகமான அவுட்புட் எடுக்கிறதும் லீன் கான்செப்ட் தான். அதே மாதிரி ரொம்ப கம்மியான ஸ்பேஸில்
அதிகமான மிஷின்ஸ் அக்குமுலேட் பண்ணுறோம், இல்லை ப்ராப்பர் பிளானிங் லே அவுட் மூலயமா அதிகமான அவுட்புட்டு கம்மியான மெம்பர்ஸை வச்சு, அதாவது லிமிட்டட் ஆப்ரேட்டர்ஸை வச்சு யூசேப் நீங்கள் லே அவுட் பண்ணி நீங்கள் இதை வந்து ரன் பண்ணலாம். மேபி 5 ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுற இடத்துல 3 ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் அவுட்புட் எடுக்கலாம். இதையும் வந்து லீன் மேனுஃபேக்சரிங் கான்செப்ட் தான் சொல்லுவாங்க. ஸோ லீன் மேனுஃபேக்சரிங் கான்செப்ட்டுக்கு பெஸ்ட் ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா சைக்கிள் டைம்லேருந்து N-1 N-2 பண்ணுறது தான். ஸோ N-2லேயே நீங்கள் அந்த ப்ரொடக்ஷனை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா இப்போ நம்ம தேவைக்கேற்ப மாற்றிக்கலாம். லைக் வந்து வால்யூம் கஸ்டமர் எண்ட்லேருந்து கம்மியாகுது அப்படின்னா N-2 லைக் என்னன்னா நம்மளுக்கு தேவையான மேன் பவர் லைனாக ரன் பண்ணுறதுக்கு ப்ரொடக்ஷன் குவான்டிட்டியை அச்சீவ் பண்ணுறதுக்கு தேவையான மேன் பவர். இப்போ அந்த மேன் பவர் வந்து கம்மி பண்ணுறோம் அப்படின்னா N-1 என்னன்றது ரிக்வயர்மெண்ட் மேபி 5 மெம்பர்ஸாக இருக்கலாம், -1னா 4 மெம்பர்ஸ், -2னா 3 மெம்பர்ஸ். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி சைக்கிள் டைமை நம்ம பிளான் பண்ணி வச்சுருப்போம். அப்போ வந்து கேஷுவல் லேபரை ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம எம்ப்ளாயீஸை வச்சு ரன் பண்ணி அவுட்புட் வந்து ப்ராப்பராக கொடுக்க முடியும். ஸோ இதுவும் லீன் மேனுஃபேக்சரிங்கில் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லுலார் ப்ரொடக்ஷன், செல்லுலார் மேனுஃபேக்சரிங். ஏன்னா செல்லுலார் மேனுஃபேக்சரிங்னா மொபைலா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம யூனிக்காக வந்து ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் வச்சு அந்த யூனிக் கண்ட்ரோல் சிஸ்டமில் என்டையர் ப்ராசஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு பேர் தான் செல்லுலார் ப்ரொடக்ஷன். ஸோ எப்படி என்டையர் ப்ராசஸை மானிட்டர் பண்ணலான்னா அந்த ஸ்பெஷல் ப்ராசஸில் நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒரு ஸ்கேடா சிஸ்டமு, ஒரு மானிட்டரிங் சிஸ்டம் வச்சுட்டு பாத் ப்ராசஸ் எதுலெல்லாம் நம்ம பண்ணுறோமோ, பிளேட்டிங் ப்ராசஸ்ஸு, ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ், அந்த மாதிரி எது பண்ணுறோமோ அதில் இருக்கிற டெம்பரேச்சரை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், செட் பண்ண முடியும். அதே மாதிரி அதில் இருக்கிற பிஹெச் வேல்யூ மானிட்டர் பண்ண முடியும். அதில் இருக்கிற கெமிக்கலோட ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம மானிட்டர் பண்ண முடியும், இன்ஜெக்ஷன் பண்ண முடியும். இது எல்லாத்தையுமே நம்ம வித் சிட்டிங் இன் ஆஃபீஸ் வந்து நம்ம பண்ண முடியும்னா அதுக்கு பேர் தான் வந்து செல்லுலார் ப்ரொடக்ஷன். அது வந்து இப்போ ஸ்கேடா சிஸ்டம்ன்றதை நான் வந்து இண்டஸ்ட்ரியலைஸ்டாக சொல்கிறேன். பட் அது இல்லாமல் ஸ்கேடா சிஸ்டமை தாண்டி நீங்கள் ஒரு விஷயம் வந்து நம்ம ரெகுலர் லைஃப்பில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டும் நம்மளுக்கு வந்து செல்லுலார் ப்ரொடக்ஷன் தான். மேபி அது வந்து சர்வீஸ் ப்ரொவைட்ஸாக இருக்குது. லைக் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு வீடு தேடி வருது. நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்தே ஒரு ப்ராசஸை வந்து ஈஸியாக எளிமையான முறையில் கம்ப்ளீட் பண்ணுறீங்க, இன்க்ளூடிங் பேமெண்ட் ஆப்ஷனோட. ஸோ இதே மாதிரி ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதுலேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுற ஃபுட் ப்ராடக்ட்டும் உங்கள் கைக்கே கிடைக்கிது. ஸோ இதுவும் வந்து லைக் செல்லுலார் ப்ரொடக்ஷன் மாதிரி தான், நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறது. இண்டஸ்ட்ரியலில் நம்ம பார்த்தோன்னா ப்ராசஸ் கண்ட்ரோல் சிஸ்டமை ஒரு இடத்துல வந்து கொண்டு வர்றது தான் வந்து செல்லுலார் ப்ரொடக்ஷன். கண்ட்ரோல் சிஸ்டம் மட்டும் இல்லை, அதுக்கு தேவையான இன்ஜெக்ஷன், அதாவது கெமிக்கல் இன்ஜெக்ஷன் ஆகட்டும், இல்லை அதுக்கு தேவையான சர்க்குலேஷன், வாட்டர் பம்ப் பண்ணுறதாகட்டும், இல்லை வாட்டர் வந்து ஃபில்ட்ரேஷன் ஆகட்டும், இல்லை ஆயில் கெமிக்கல் ஃபில்ட்ரேஷன், ஆயில் ஃபில்ட்ரேஷன், பாத் ஃபில்ட்ரேஷன் எதுவாகட்டும், அது வந்து நம்ம சிட் அண்ட் பிளேஸ்லேயே உட்காந்து, அதாவது உட்காந்த இடத்துலையே மானிட்டர் பண்ணி அதுக்கு தேவையான ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணியிருந்தோன்னா அதுதான் வந்து செல்லுலார் ப்ரொடக்ஷன். ஏன்னா அதன் மூலயமா நம்ம வந்து ஈஸியாக உட்காந்த இடத்துலையே கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்ம என்டையர் ப்ராசஸில். அதே மாதிரி என்டையர் ப்ராசஸில் என்ன நடக்குதுன்னு உட்காந்த இடத்துலையே நம்ம சிஸ்டம் மூலயமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் மானிட்டர்லேயே. ஸோ அதனால தான் அதுக்கு பேர் செல்லுலார் ப்ரொடக்ஷன். ஸோ இப்போ நம்ம சொன்ன 6 ப்ரொடக்ஷன் டைப்பு மேனுஃபேக்சரிங் கான்செப்ட்ஸ் லைக் ஜாப் ப்ரொடக்ஷன், பேட்ச் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறமா மாஸ் ப்ரொடக்ஷன், கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன், லீன் மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் அண்டு செல்லுலார் ப்ரொடக்ஷன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு ப்ரொடக்ஷன் கான்செப்ட் எடுத்தாலும் இந்த 6க்குள்ளே தான் வரும். ஸோ இதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டாலே ஈஸியாக நீங்கள் வந்து ப்ராசஸ்க்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி நிறைய டெக்னிக்கல் டேட்டாஸு, மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸு ப்ளஸ் QMS குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுமா எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ.